மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். தாசன், நேசன். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியில எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். என்னுடைய தாசன், என்னுடைய நேசன். அடுக்கு மொழியில் நல்லா அழகாக இருக்குது தமிழில். இங்கிலீஷில் அப்படி இல்லை. தமிழில் தாசன், நேசன் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சுலபம், சொல்கிறதுக்கும் அழகாக இருக்கு, கேட்குறதுக்கும் அழகாக இருக்கு. தாசனாக இருக்கிறவங்க நேசனாக இருக்கிறது இல்லை, நேசனாக இருக்கிறவங்க தாசனாக இருக்கிறது இல்லை. ரெண்டுமாக ஒருவர் இருப்பது அபூர்வம்தான். தாசன்னா என்ன? சில மொழிபெயர்ப்புகள் மை சர்வெண்ட் என்று போட்டிருக்கிறது. பல மொழிபெயர்ப்புகள் அதுதான். ஆங்கிலத்தில் மை சர்வெண்ட், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய வேலைக்காரர், என்னுடைய வேலையை செய்கிறவர். அதான் தாசன். நேசன்னா என்ன? பாசக்காரர், என்னை ரொம்ப நேசிக்கிறவர். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒருத்தர் நமக்காக நல்லா வேலை செய்வாங்க, நமக்கு நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் நம்ம மேலே அன்பை காட்ட மாட்டாங்க. வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. இப்போ அப்பா அம்மாவையே எடுத்துக்கொள்வோமே, அதில் சிலர் அப்பா அம்மாக்களிலே வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதை பொதுவாக சொல்ல முடியாது, எல்லா அப்பாவும் இப்படி இருப்பாங்க, எல்லா அம்மாவும் இப்படி இருப்பாங்கன்னு. பொதுவாக அதிகமாக அப்பா இப்படி இருக்க வாய்ப்பு உண்டு. அப்பா போய் பிள்ளைக்காக நிறைய வேலை செய்கிறாரு, வெளியே போகிறாரு, பிள்ளைக்காக போய் தொழில் பண்ணுறாரு, வேலை செய்கிறாரு, கஷ்டப்படுறாரு, தியாகம் பண்ணுறாரு. பிள்ளையனுடைய படிப்பு, பிள்ளையனுடைய கல்யாணம், அதற்காக அப்பா நிறைய வேலை செய்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிக அன்பை காட்டுறதில்ல. அம்மா அளவுக்கு அப்பா அன்பை காட்டுறதில்ல. ஆனால் அந்த குழந்தைய மற்றவங்க, அந்த குழந்தைக்காக வேலை செய்யாதவர்கள், வேலை செய்ய அவசியம் இல்லாதவர்கள் ரொம்ப கொஞ்சுவாங்க, ரொம்ப அன்பு காட்டுவாங்க. நல்லா இருக்கியாமா அப்படின்னு அதை நல்ல அன்பான வார்த்தைகளை போட்டு பேசி, நல்லா இருக்கு, எப்படி இருக்க, அதை கொஞ்சி அன்பை காட்டுவாங்க. ஆனால் அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொறுப்பு இல்லை. ஆனால் அப்பாவோ அம்மாவோ நிறைய அந்த பிள்ளைக்காக வேலை செய்வாங்க. ஒருவேளை அந்த மூணாவது நபர் காட்டுற அளவுக்கு அன்பை அவங்க காட்டாமல் போயிடலாம். நான் உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். சிலர் வேலை செய்வாங்க, அன்பை காட்ட மாட்டாங்க. சிலர் அன்பை காட்டுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் ஆண்டவர் மோசேயை பற்றி சொன்னார், என் தாசனாகிய மோசேன்னு சொன்னார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், என் நேசனாகிய மோசேன்னு சொல்லலை, என்னுடைய தாசனாகிய மோசே அப்படின்னு சொன்னார். என்னுடைய வேலைக்காரன், எனக்கு 40 வருஷம் வேலை செஞ்சான்ப்பா, மாடு மாதிரி எனக்காக 40 வருஷம் உழைச்சவன் செத்து போயிட்டான், இனிமேல் அந்த வேலையை நீ தான் செய்யணும்னு யோசுவாவை பார்த்து சொல்கிறார். அதனால தான் தாசன்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். சில இடங்களில் அது ஸ்லேவ், அடிமைன்றதும் வேலைக்காரன் தான். அது இன்னும் தீவிரமாக வேலை செய்கிறவன் அடிமை. சில இடங்களில் செர்வெண்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தாசன் என்பதற்கு, வேலைக்காரன், அடிமை. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வேலையையும் செய்தார், பிதாவின் மீது அன்பும் காட்டினார். யோவான் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரே கேள்வியை 3 தடவை பேதுருக்கிட்ட கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3 தடவை கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமான்னு சொன்ன பிறகு 3 தடவையும் அப்புறம் வேலை கொடுக்குறாரு, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக.
ரெண்டுமே நம்ம செய்யணும். ஆண்டவரை நேசிக்கவும் செய்யணும், ஆண்டவருக்காக வேலையும் செய்யணும். சிலர் ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க, டாடி ஆண்டவரே துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்பா ஒரே பாட்டாக பாடுவாங்க, அழுவாங்க, சிரிப்பாங்க, குதிப்பாங்க, உருளுவாங்க, பெறலுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. ஆனால் ஒரு வேலையும் ஆண்டவருக்காக செய்ய மாட்டாங்க. சிலர் ஆண்டவருக்காக ஒரே வேலையாக செய்வாங்க, ஆண்டவருக்காக அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறதற்கு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அந்த காரியம் குறைவாக இருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த ஒரு மாதிரி தாசனாயும் இருக்கணும், நேசனாயும் இருக்கணும். ஆகவே ஆண்டவர் மீது அன்பை காட்டுவோம், அவருக்காக வேலை செய்வோம். ஆமென்.